ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. வாவ்! ஆனா என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி நாளுக்கு நாள் இந்த கேஸ் பலூன் மாதிரி ஊதிக்கிட்டே போறீ, என்ன மேட்டர் இது? ஏய், this is a gym body பா. என்னப்பா? ஏய், பாரு ஜிம் பாடி மாதிரி தெரியல. நல்லா காட் பாடி மாதிரி இருக்கிற ஜிம் பாடி அடி. ஜிம்முக்கு ஸ்பெல்லிங் சொல்றேன். வாட் இஸ் ஜிம்? ஜிம் ஜிம் ஜிம். நான் கேட்டது இங்கிலீஷ்ல ஜிம். இங்கிலீஷ்ல ஜிம் ZGYM ஜிம். GYM ஜிம். ஓ, என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா? இது மூவிக்காக வச்சிருக்கடா இந்த பாடி. டேய், நீ யாரை எங்கெங்க எப்படி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். இது எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். உன்னை இப்படிலாம் சாதாரணமா அசிங்கப்படுத்த கூடாது. பெண்கள் மட்டும் தான் அசிங்கப்படுத்தணும். So let's put hands together to welcome the pretty gorgeous girls to the show. ஜில்லே ஜங்கே ஜக்கே. ஒரு சட்டை, ஒரு பல்பா, ஒரு பேண்ட், ஒரு பேனா, ஒரு சட்டை, ஒரு பல்பா, ஒரு பேண்ட், ஒரு பேனா. ஜல்சாய்ஸ் கட்டி நீயா மயிர குட்டி சிரிச்சா சொக்க தங்கண்டி. மனசு மாத்தி சுருணு சூடையாத்தி முழுசா என்ன தந்தண்டா. ஒயிட்டா இருக்கிற, லைட்டா சிரிக்கிற, வெயிட்டா இருக்கிற, இடுப்புல மடிக்கிற. ஜின்னு பாக்குற சொல்லு தூக்குற கைய வச்சு சீண்டுற ஆசைய தூண்டுற. தலன்னு நடந்து வந்தா கிட்டே ஏறுத, என் உன்னோடைய அழக பார்த்து மீண்டும் மாறுது. நான் பிளாக் அண்ட் ஒயிட் ராஜா, நீ தலையில வைக்கிற ரோஜா. நான் பிளாக் அண்ட் ஒயிட் ராஜா, நீ தலையில வைக்கிற ரோஜா. ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் கேமோட பேர் என்னன்னு சொல்லிடுறேன். வேணா வலிக்குது அழுதுருவேன். வேணா வலிக்குது அழுதுருவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த கேம் விளையாடுறதுக்கு யார் வர போறாங்கன்னா டீம் ஏ. சரி, ஓகே. டீம் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் யார் விளையாட போற அந்த கேம்? அக்ஷரா. அக்ஷரா. Yes. நீ ரொம்ப தான் ஏதோ பண்ற. சல்யூட் போட்டாங்க தெரியுமா? என்ன ஆகுதுன்னு பாப்போம். சரி, டீம் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறது அக்ஷரா. எஸ். And your time starts now. What a girl! ஓகே, சோ அக்ஷராவை தொடர்ந்து யார் வர போறாங்க? அக்ஷராவை தொடர்ந்து சுபகீதா வாங்க. Your time starts now. சூப்பர். இங்க பாத்தீங்களா, நான் கை கொடுத்து விளையாண்டு வச்சேன், தண்ணி ஊத்திட்டாங்க. அவங்க கை கொடுத்தது பாத்தீங்கன்னா ஊரு விட்டே வெளியே போயிட்டாங்க. கீதாவை தொடர்ந்து அடுத்து விளையாட போறது டீம் ஏல இருந்து சிம்ரன். Your time starts now. என்னம்மா சேர்ன் எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்க? பக்கெட்டுக்கே இந்த கெதினா. சிம்ரன், நீங்க வெளியே பாக்குறது பக்கெட் மட்டும்தான். உள்ள பாகுபலிக்கு 2 பேருக்கு கை காலே உடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? கொண்டாங்க பக்கெட்டை கொடுங்க. வா, லவ் பண்றீங்களா சிம்ரன்? தயவுசெய்து பாவம் அந்த பையன்.
ஓகே ஸோ மதன் டீம் ஏ வந்து நல்ல சிறப்பாக வந்து விளையாண்டீங்க. பார்க்கும் போதே தெரியுது என்னமா விளையாண்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அதாவது இந்த ஜில்ஜங் ஜக்லியே வந்து இது போயிருக்கு, ஓகேவா? இது காணாமல் போயிருக்கு. டைனோசர் வாய் மாதிரி ஆனதே இல்லை இதனால் வரைக்கும் பக்கெட்டு. ஸோ அக்ஷரா நீங்கள் சொல்லுங்கம்மா, எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா நீங்கள் தான் தொடங்கி வச்சிங்க. அதாவது நம்ம பசங்க அங்க பாருங்க அங்க பாருடா தம்பி. பட் பசங்க தூங்கணுமா நேரம் பார்த்தா ஓடி போயிட்டீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் மேல இருந்த பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மியூசிக் வந்து படையப்பா மியூசிக் போடுவோம். அதுல நீங்க ரம்யா கிருஷ்ணன் மாதிரி நடந்து போகணும், ஓகேவா? மைக் கொடுத்துருங்க, போதும், அவ்வளவுதான். கோ மியூசிக். லாஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டாக ஆனது டீம் ஏ. அவங்க வந்து சிறப்பாக வந்து விளையாண்டாங்க. பக்கெட்டெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. டீமும் ரொம்ப டேமேஜாக இருக்குது. அண்ட் இதையெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்மளுடைய டீம் பி ரெடியாக இருக்கீங்களா? ஓகே டீம் பி வாங்க. செல்ல குயிலாய் வர வேண்டாம், சின்ன மனதாய் கோய் வேண்டாம். மாஹா 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 மாஹா. My heart is very hot. Check it out. மச்சக்காரி நான்தான், மனசுக்குள்ள தேன்தான், சின்ன குயில் நான்தான், பாடுவேன் ராப்தான், மாடர்ன் பெண்ணும் நான்தான், மயக்குகின்ற ஆள்தான், நண்பா உன்னை வெல்லுகின்ற. ஓகே ஸோ டீம் பி ரெடியாக இருக்கீங்க. யார் முதலாவதாக வரப்போகிறது? மது ரெடியாக இருக்கீங்களா? மது 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 மாது. ஓகே ஃபர்ஸ்ட் சொல்ல போறது டீம் பி ல இருந்து யாருன்னா மது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மது ரூல்ஸ் படி பக்கெட் எடுத்துட்டு போகணும். மது இறங்கி பக்கெட் எடுத்துட்டு போங்க, அப்பதான் அடுத்த கண்டஸ்டன்ட் விளையாட முடியும். டீம் ஏ பண்ணது பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதீங்க. வாங்க கம்மி ஏறு. சீக்கிரம் வாங்க, உள்ள வாங்க. மது மது சீக்கிரம் வாங்க. ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்க போய் நீங்க சேர்க்கல. அதாவது ரொம்ப தள்ளாடினாங்க இல்லையா? மது பவர் அப்படி. தேங்க்யூ ஸோ மச் மது. இந்த மாதிரி டீமு வாரம் எங்களுக்கு வந்துருவாங்க. ஓகே சார், மதுவை தொடர்ந்து பிரின்ஸ். Your time starts now. Come on. இது finish பண்ணு. சென்டர்ல. இது யார் எடுத்துட்டு போவா? சென்டர்ல. ஓடி இந்த மாதிரி புத்திசாலித்தனமா பண்ணக்கூடாது. இது வந்து பைத்தியம் செய்யற வேலை.
ஓகே ஸோ பிரின்ஸ் அழகாக வந்து உங்களுடைய தண்ணியை வந்து அழகாக சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. வெரி குட். புத்திசாலித்தனமாக லாஸ்ட்டில் ட்ரை பண்ணீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் டீம் ஏ பண்ணுறது, டீம் பி நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே பிரின்ஸ் தொடர்ந்து அடுத்து ஜெனி. ஜெனி. ஜானே 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 கொண்டு போறாங்க தண்ணி 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 தண்ணி. And your time starts now. The time starts now, Madhu. You can go. டைட்டா பிடிச்சுக்கமா டைட்டா பிடிச்சுக்க விட்டுறாத விட்டுறாத. வெளிய வந்துருங்க. ஓகே சூப்பர் மது சூப்பர். மது என்ன சொன்னேன்? பக்கெட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னேன். பக்கெட்டில் தண்ணியோடு சேர்க்கணும்னு சொன்னேன். ஆனால் வெறும் பக்கெட்டை தான் போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு டீம் பி எதையுமே வந்து அங்கே போய் பண்ணலை. ஆனால் மச்சான் ஒரு விஷயம் என்னது? மதுவை பார்க்கும்போது நல்லா மார்ஃபிங் பண்ண மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கிறாங்க. அந்த முக அமைப்பெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரின்ஸ் வர போகிறாங்க. பிரின்ஸ் ரெடியாக இருக்கீங்களா? எப்படியோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் காப்பாற்றுங்க டீம். Your time starts now. No. சூப்பர். டீம் பி நரி ஊழ விட்ட மாதிரி சூப்பரா விளையாட்டீங்க. எப்பயுமே நரி ஊழ விட்டா நல்லது நடக்கணுவாங்க. உங்க டீமுக்கு நீங்க நல்லதா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ யார் வின்னர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்க நேரம் வந்துருச்சு. ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி ரெண்டுத்தையும் அளவு எடுத்து பார்க்கும்போது இந்த கேமோட வின்னர் யாருன்னா டீம் பி. சிறப்பாக விளையாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமை வந்து டீம் பி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கொஞ்சம் அப்படியே ஜாலியாக வர இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக விளையாண்டு வேணாம் வலிக்குது அழுதுருவேன் அப்படின்னு டீம் ஏ அழுக விட்டு டீம் பி லீட்ல இருக்கோம். அதுக்காகவே ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எஸ் கே சூப்பர். இப்போ டீம் பி வந்து லீட்ல இருக்காங்க. இந்த ரவுண்ட்லயாவது டீம் ஏ ட்ரை பண்ணுங்க. டீம் பி லீட்லலாம் இருக்கட்டும், கொஞ்சம் தள்ளி நில்லு. ஏன் உன் தொப்பை வந்து என்ன இடிக்குது அந்த அளவுக்கு வந்து போய்கிட்டே இருக்க. பெருசா பேசினியே, நான் வந்து அதை வச்சிருக்கேன் இதை வச்சிருக்கேன், நீ எல்லாத்தையும் வச்சிருக்க அது தெரியும். பட் ஆனால் ஏதோ ஒன்று காட்டுறேன்னு சொன்னீங்க எல்லாருக்குமே. என் பாடி பார்த்து மறுபடியும் கிண்டல் பண்றியா நீ? அது பண்ற மாதிரி இருந்தா பண்ணதான் செய்வோம், என்ன பண்ண முடியும்? டேய் நாங்க சும்மாவே காட்டுவோம், இதுல காட்டுன்னு வேற சொல்ற. காட்டாம இருந்தா நல்லா இருக்குமா? இதுக்கு முன்னாடி என் பாடி எப்படின்னு பார்க்க தானே போற. அங்க பாடுறா. ஐயோ
எந்த கடையில கொடுத்து வரைஞ்சது? காசியப்பன் பார்த்துக்கிட்டேன். இது வந்து இது வரைஞ்ச உடம்புலடா, அது வளர்த்த உடம்புல. அங்க பாடுறா எத்தனை பழனி படிக்கட்டு, மருதுமலை படிக்கட்டு, பச்சைமலை படிக்கட்டு, அப்படியே வந்து அப்படியே இருக்கு அந்த பாரு. படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்த மாதிரி தான் இருக்குடா நீ. ஏய் அங்க பாரு அந்த பாடி பாரு, அந்த பாடி பார்த்து எப்பறம் உனக்கு உடம்பா பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு அப்படி வரணும்யா. இதெல்லாம் உண்மையா ஐயா? இதெல்லாம் விடுறாங்க. இது வளர்த்த உடம்பு இல்ல, 300 ரூபா கொடுத்து வரைஞ்ச உடம்பு. ஏய் 1500 ரூபாடா. இல்ல 1500 ரூபாய்க்கு டெய்லி முட்டையா சாப்பிட்டு வளர்ந்த உடம்புடா அப்படின்னு சொன்னேன். அப்படி இருந்த உடம்புடா, என்ன பண்றது, சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி ஆயிடுச்சு. சாப்பிடுறதுங்கிறது ஒரு கலை மாதிரி. என்ன சும்மா சாப்பிட்றத பத்தி பேசிடுறீங்க? என்ன பரோட்டா சூரி மாதிரி ஒரு 50 பரோட்டா சாப்பிட்டுருவீங்களா? சும்மா மொக்கையா பேசுறீங்க. என்ன பேசிட்டு இருக்க? பாரு கேள்றா. என் தலைவனுக்கு 50 பரோட்டான்றதுலாம் ஒரு டாஸ்கா? 500 பரோட்டாவே அப்படியே சும்மா அசால்ட் பண்ணி தூக்கி போட்டு சாப்பிடுவான். இது லிஸ்ட்ல இல்ல. நீ சாப்பிடுவ தல, எனக்கு தெரியும் தல. நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. அந்த பரோட்டாவெல்லாம் கொண்டு வாங்க, ப்ராப்பர்ட்டியை கொண்டு வாங்க, உள்ள கொண்டு வாங்க. தல அட பாவிகளா. ஆறு தல தரமான பரோட்டா எல்லாம் ரெடியா இருக்கு. ஆரம்பி. பொண்ணுங்க சவால் விட்டாங்க. போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? சந்தோஷம். யூஸ் பண்ணுங்க. யூஸ். என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் இஸ்? இல்ல சிறுகுடல் பெருகுடல் எல்லாத்தையும் ஓரமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைட்டா ப்ரோ டெக்னிக் அத சொன்னீங்களே. ஓகே. இப்போ பாட்டு போடுங்க. போங்க. கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் கிங் காங் படம் மாதிரி இருக்கு தல. பிரமாதம், அந்த நல்லா சாப்பிடுறீங்கன்னு சாதம் இதுவே எனக்கு போதும். தட்டு அந்தார பஜ்ஜி அங்கே மீறி பொங்க. இப்பவே கண்ணை கட்டுது. தல தொங்கிட்ட போதை ஏறிச்சு. ஏறிச்சா? ஒரு புத்திசாலித்தனம். என்ன அப்படி ஓன் ஆயிட்ட? போதை ஏறிச்சுடா. போதை ஏறிச்சா? தலை தொங்கிருச்சு. முடியல. நீ பெண்ணை காலி பண்ண அவ்வளவுதானே? ஆமா சவால்லாம் விட்டுருக்குறோம். கேர்ள்ஸ்லாம் நிக்கிறாங்க. 6 கேர்ள்ஸ் ஆர் அரௌண்ட் us. வாட் இஸ் திஸ்? மொத்தமா சாப்பிட போறீங்களா? அப்படியே இப்ப பாரு எப்படி காலி பண்றது மட்டும் பாரு. இப்ப வேற லெவல் டெக்னிக், வேற லெவல்ல சாப்பிட போறாரு. சாப்பிடுங்க. கை தட்டினா தான் கொடுப்பேன். புரோட்டா எடுத்துக்கம்மா. புரோட்டா நல்ல புரோட்டா. ஆளுக்கு ஒரு புரோட்டா எடுத்துங்க. இன்று முதல் இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும். எங்கே சொல்லுங்கள்? மம்மி டாடி. காலி பண்ணு சொன்னீங்களா? எப்படி காலி பண்ணியிருக்கேன் பாரு. அதுவும் சாம்பார் இல்லாம புரோட்டா அவ்வளோ டேஸ்டா இருந்திருக்கு. இப்போ நானே 80 சாப்பிட்டுருக்கேன். அவங்க எல்லாருமே சேர்ந்து 20 சாப்பிட்டுருக்காங்க. மொத்தம் 100 புரோட்டா. பினிஸ் எங்க என்ன சாப்பிடுன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணீங்களே. எங்க எல்லாரும் அந்த புரோட்டா சாப்பிடுங்க பாப்போம். எங்க ஒரு பொம்பளையா இருந்தா சாப்பிடுங்க பார்க்கலாம். இந்த பரோட்டாவை மனுஷன் சாப்பிடுவானா? நீதான் சாப்பிட்டுட்டு இருந்த. அதான் சாப்பிடுங்க, சாப்பிட்டு காட்டுங்க.
எனக்காக நீங்க சாப்பிடுங்க. முடியல வா முடியல காசு கொடுக்கறது ஈஸி ஓகேவா வாயில வந்து எண்ணெயே இல்லாம வடை சுடலாம் ஆனா எண்ணெய் ஊற்றி வடை சுடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் சும்மா பேச்சா பேசுனீங்க புரோட்டா எவ்வளவு சத்து தெரியுமா உடம்புக்கு பரோட்டா மாவு வந்து போஸ்டர் ஒட்ட பயன்படுத்துவாங்க. சொல்லுமா டாக்டர் சொல்லிருக்காங்க. இப்படிலாம் அது சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்த உடம்பு இப்படி ஆகி போய் கிடக்கு. என்னடா சொல்றீங்க போஸ்ட் ஓட்டருக்கா யூஸ் பண்ணுவாங்க தெரியாதுல உங்களுக்கு இது தெரியாது தெரியாம தான் இதனால சாப்பிட்ருக்கீங்க. ஆமா இப்போ பார்த்துக்கங்க உடம்புக்கு நல்ல விஷயங்களை சாப்பிடணும் நீங்களும் தான். எப்படி சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இவர் தான். நல்லா பார்த்துக்குங்க. சரி ஓகே போகலாம் வாங்க இதை கிளியர் பண்ணுங்க நம்ம கேமுக்கு போகலாம். இந்த மாதிரி வெட்டித்தனமாக இதெல்லாம் பண்ணி வாங்க 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 நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். இந்த கேம் விளையாடுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா ஓகே இந்த கேமோட பேர் என்னன்னு நான் சொல்லுவேனா அதே மாதிரி நீங்களும் சொல்லுவீங்களா? அது நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஓகே இந்த கேமோட பேர் என்னன்னா லோஜாக் மோஜாக் பாஜாக். எங்க 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 எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க லோஜாக் மோஜாக் பாஜாக். லோச்சக் மோச்சக் பச்சக். டீம் ஏல இருந்து சுபகீதா அண்ட் டீம் பி ல இருந்து மது கோ. ஓகே ரெடியா இருக்கீங்களா சுபகீதா அண்ட் மது ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி உங்களுக்காக ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம். சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மூவ் பண்ணி போகணும். யாரோட பில்லோ கீழே விழுவுதோ இல்ல கீழே விழுறாங்களோ அதுக்கு ஆப்போனண்டா இருக்கிறவங்க வந்து கேள்விக்கான பதில் சொல்லலாம். அண்ட் தி சாங் கையில் மிதக்கும் கனவானே கைகால் முளைத்த காற்றானே கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே நூறையால் செய்த சிலையானே. ஸோ உங்களுக்கான கேள்வி இந்த பாடல் இடம்பெற்ற படம் எது? கோ கோ கமான் கமான் கமான். அது பேங்க் ராபரி பண்ணிருக்கும் போல இருக்கு. போடு ஸ்டார்ட். பில்லோ யார் பில்லோ கீழே விழுகிறத மது மது மது. ரெண்டு நாளா கொலை அடி சண்டை நிறைய போட்டுருக்கும் போலயா? எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று பில்லோ கீழே விழணும் இல்லை நாளே கீழே விழணும். பில்லோ கீழே விழுனாலும் பரவாயில்ல ஆளையாவது தள்ளி விடுங்க. இப்போ பில்லோட சேர்ந்து விழுந்துருவாங்க. Come on, come on, பில்லோ come on, come on. தள்ளி விடணும். ஆமா பில்லா வச்சு தான் தள்ளி விடணும். ஏண்டி என் லவருக்கு லெட்டர் கொடுத்த? நீ ஏண்டி என் லவருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்த? ரெண்டு லவருமே ஒன்று தாண்டி இது தெரியாம போயிடுச்சேடி. அடி ஐயோ கீதா டீம் ஏல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ கேள்விக்கான பதில் வந்து டீம் பில இருந்து மது நீங்க தான் சொல்லலாம். ஸோ நீங்களும் கீழே வந்தா சொல்லணும், மேலே உட்காந்து சொல்ல முடியாது. கீதா காலை பிடிச்சி கீழே இழுமா. மது கேள்விக்கான பதில் என்ன? ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். அதாவது கீழே இருந்து சொல்ல வேணாம், நீங்க மேலே வந்து சொல்லுங்க மது. வாங்க. டேய் இந்த பாட்டை திருப்பி போட சொல்லுவ. இந்த பாட்டில் எப்படி ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு போனாரோ அதே மாதிரி நீ பண்ண போறாங்க தானே அந்த பொண்ணை மேலே வர சொல்ற. ஏய் இது எனக்கு தோணவே இல்லையே. உனக்கு தோணலை, அந்த பொண்ணுக்கு தோணி இருக்கு போல, அதனால தான் அதுவே கீழே விழுந்துருச்சு. ஓகே மது அவனும் ஆசைப்பட்டான். சரி பதில் என்னன்னு சொல்லுங்க. இந்த பாடல் ஒலித்த திரைப்படம் என்ன? அர்ஜுன் படம். அர்ஜுன் படம். அர்ஜுன் படம் சிறப்பு, மிகச் சிறப்பு. அந்த முதல்வர். டேய் அது முதல்வரா? சரி ஓகே நான் ஒரே ஒரு க்ளூ தரேன் சரியா? இந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து நாகார்ஜுனா சார். தமிழ் படம் தான் அது. தெலுங்கு ஆக்டர். டான் 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 அப்படியே கையை முன்னாடி நர்வ்ஸ்லாம் வரும். நரம்புனா இப்படி வராது, நரம்புனா இப்படி தான் வரும். ஆன்சர் தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி ஓகே சுபா உங்களுக்கு தெரியுமா என்ன பதில் என்ன? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். அது அப்படிலாம் சொன்னா நல்லா இருக்காது. வாங்கடா வாங்கடா வாடா பக்கத்துல வாடா பக்கத்துல வாடா. அங்க பாத்தியா திரும்படா மைக்கு பிடிங்க. என்ன
என்ன பதில்? ரக்ஷகன். பாட்டு போடுங்க. ரக்ஷகன். கரெக்டா தப்பான்னு பாத்துருவோம். அம்மா என்றழைக்காத. நல்லா தானே இருக்கு. ஏறா ஜம் ஜம். கையில் மிதக்கும் கனவானே கைகால் முளைத்த காற்றானே கையில் ஏந்தியும் கலக்கவில்லையே நூறையா செய்த சிலையானே. என்னதான் வந்து டீம் பிக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தாலும் டீம் ஏ தான் கரெக்டான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. பட் இருந்தால் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோமா இல்லையான்றதை இந்த கேமோட எண்டில் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு பதில் சொல்ல போகிறது டீம் ஏல இருந்து நீலாம்பரி அண்ட் டீம் பில இருந்து பிரின்சி. பொசிஷன். உங்களுக்கான கேள்வி, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல யாரெல்லாம் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க? ரன். சீரியஸா எஸ் எஸ் சூப்பர். அதாவது வந்து எங்களுடைய வீர நடையை கண்டு டீம் ஏ திணறி எடுத்துக்கொண்டு விழுந்ததால் டீம் பி தான் இதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆன்சர் தெரியுனா கீழே குதிச்சிருங்க. டைலாக் சொல்லலாமா? டைலாக் தான் சொல்லணும்டா. டைலாக் தான் சொல்லணுமா? சொல்லுங்க. 14 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஆமா, அந்த பொண்ணு மூஞ்சியும் பாத்துறாதீங்க அப்படியே. அதோட மறந்துருங்க, இதோட மறந்துருங்க. அண்ட் இது கரெக்டா, இது சரியா தவறா என்ன நான் பார்த்துடலாமா? 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. எங்களுடைய டீம் சரியாக பதில் சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கலாம் தேவையில்ல. ஒரு வயசை கூட உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. நீ நம்ம ஸ்கூல் குழந்தையா? நீ ஸ்கூல் குழந்தைன்னு தான் எனக்கு வந்து தோணுது. அதனால் உனக்கு பாயிண்ட்லாம் கிடையாது. இந்த கேள்விக்கு யாருக்குமே வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி மேலே வாங்க. 2 கேள்விகள் கேட்டிருக்கோம். இன்னும் யாரும் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பனே பண்ணல பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. அண்ட் லாஸ்ட் கேள்வி கேட்க போகிறேன். அதை விளையாடுறதுக்கு யார் வர போகிறாங்கன்னா டீம் ஏலேருந்து சிம்ரன் தலைவி, டீம் பிலேருந்து ஜெனிஃபர். டீம் ஏ அண்ட் டீம் பி லாஸ்ட் கேள்வி. இதுக்காவது யாராச்சும் பதில் சொல்லி பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நீங்க திருவிழா அப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸா போயிடுவோம். பெர்ஃபார்மன்ஸே போயிடுவோமா? ஓகே. இங்க பாருங்க, ரெடியா? நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. எங்களுக்கு எதை போட்டே ஆகணும்னு சிவகார்த்திகேயன் சொன்னாரு. கோ. இது 2 தண்ணில தூக்கி போட சொன்னாரு. சிம்ரன் முன்னாடி போகணுமா? ஒரே இடத்துல என்ன பண்றீங்க? வண்டி நகர மாட்டேங்குது. வார தாண்டி நீ வராத. அப்புறம் டீ கப் கையில கொடுத்துருவாங்க. கமான் சிம்ரன். யார் பில்லோ கீழே விழுதோ சிம்ரனை தாக்குங்க. சிம்ரன் பில்லோ டைட்டா பிடிச்சுங்க. டைட்டா பிடிச்சுங்க. இன்னும் பக்கத்துல வா, இன்னும் பக்கத்துல ஜெனி. ஜெனி கிட்ட வாங்க. சிம்ரனை தள்ளி விட்டுருங்க. சூப்பர். அதே அதான். ஜெனி இன்னும் பக்கத்துல வாங்க, இன்னும் பக்கத்துல வாங்க, இன்னும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. சிம்ரன் அந்த பில்லோவை தள்ளி விடுங்க. சிம்ரன் அடிங்க. சிம்ரன் அடிங்க. அவங்கள கீழே தள்ளுங்க. சிம்ரன் எதுக்கு? கீழே தள்ளி விட்டுருங்க. சிம்ரன் அவங்கள தள்ளி விட்டுருங்க. சிறப்பு. பில்லோவை அடிச்சு கீழே தள்ளினது டீம் மேல இருந்து சிம்ரன் தான். சிம்ரன் கீழே வந்துருங்க.
ஓகே ஸோ டீம் ஏ சிம்ரன் தான் வந்து இந்த பில்லோ ஃபைட் பண்ணி டீம் பிஏ கீழே தள்ளி விட்டீங்க. ஸோ இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அந்த கடமை டீம் ஏக்கு இருக்கு. சொல்லுவாங்க பாருப்பா. சொல்லுங்க என்ன சொல்லணும்? அதான் எனக்கு தெரியும். இங்க பாருங்க, நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க, கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க, எங்களுக்கு போட்டே ஆகணும். அந்த அது என்ன? நடத்தியே ஆகணும். ஐயோ எங்க இருந்து ஆப்பிட்டீங்க? நடத்தி ஆகணும். இப்படி நடந்தா போதுமா? எல்லாம் டீமுக்கு வருது பாருங்க. உங்க டீம் எல்லாமே இப்படி தான் வராங்க. ஏன்டா அப்படி? ஓகே, இந்த வாய்ப்பு வந்து டீம் பிக்கு போகுது. டீம் பி ஜெனிஃபர், நீங்க சொல்லுங்க. நீங்க திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க. கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். போங்க. இது சரியா தவறான்னு பாத்துருவோமா? நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். ஆனா கரெக்டான பதில சொல்லியிருக்கிறது டீம் பி தான். ஸோ டீம் பிக்கு தான் 50 பாயிண்ட்ஸ். இந்த சந்தோஷத்தோட 2 பேர் மேல வாங்க. எஸ், டீம் ஏ அண்ட் டீம் பி நம்ம செகண்ட் கேம் விளையாடி முடிச்சிட்டோம். 3 கேள்வி கேட்டேன். யார் என்னென்ன பதிலாம் சொல்லியிருக்கீங்க அப்படி இப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, டீம் ஏ ஒரே ஒரு கேள்விக்கு, அதாவது வந்து சுபகீதா நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கேள்விக்கான பாயிண்ட் உங்களுக்கு தான் போகுது. அண்ட் டீம் பி நீங்கள் ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது டீம் ஏ டீம் பி 50-50 எடுத்து இந்த கேமை வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாருமே வின்னர்ஸ் கிடையாது. லீட்ல இருக்கிறது டீம் பி. எஸ், பட் இருந்தாலும் லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் ரவுண்ட்ல தான் தெரிய போகுது யார் வந்து டைட்டில் வின் பண்ண போறாங்க, டீம் ஏவா இல்ல டீம் பியா அப்படின்னு பார்க்கலாம். எஸ், சூப்பர். இந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னா, நீங்க பொசிஷன் நின்னா தான் நாங்க சொல்லுவோம். டேக் யுவர் பொசிஷன். இந்த ரவுண்டோட பேர் என்னன்னா, எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. Your time starts now. பாலை கையில கேரி பண்ணிட்டு தான் மேல போகணும். டீம் ஏ உங்களுக்குள்ள நீங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம், டீம் பி அதே மாதிரி உங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கலாம். சோ ஹெல்ப் பண்ணி விளையாடுங்க. சுத்தமான செய்தி புள்ள, சுத்தமாக கேட்கும் முள்ள கண்டுபிடிச்சோம். காது மேல மாட்டிப்போம், சத்தம் கொஞ்சம் கேட்டிப்போம். சுத்தமாக கேட்க தேடி கண்டுபிடிச்சோம். காதுக்குள்ள கேட்கும் முள்ள, ரத்தத்தில போடும் முள்ள, நெஞ்சுக்குள்ள தாக்கும் முள்ள கண்டுபிடிச்சோம். முகத்தில் இத போல ஏதும் இல்ல கண்டுபிடிச்சோம். ஆல்ரெடி டீம் பி லீட்ல இருக்காங்க. சோ டீம் ஏ சிம்ரன் நீங்க மேல ஏறினா தான் நம்ம 600 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். மனுஷனாவீங்க. சும்மா பயமுத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, இன்னும் கொஞ்சம் போடா கூறுகட்ட குக்கர். ஆஹா, ஆளை பார்த்தா அரைக்கிற மாதிரி இருக்கா, ஆனா அலாட்டா இருக்கானு. கீதா பாலை விட்டுட்டியம்மா. ஏய், நோ சார், ராங் கேம் வந்து ராங்கா விளையாண்டுட்டேன்.
இவ்வளவு கிட்டத்துல வந்து பார்த்துட்டு போறான். ஓகே பிரின்ஸ், அதாவது வந்து பால் எடுத்துட்டு போய் மேலே லேண்ட் பண்ணி ஃப்ளாகை கலெக்ட் பண்ணா தான் நமக்கு பாயிண்ட்ஸு. ஓகே, நீங்கள் பாலை மிஸ் பண்ணிட்டு மேலே போயிருக்கீங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓவர் ஆடக்கூடாது. இவன் திருந்த மாட்டாயா, இவன் திருந்தவே மாட்டான். ஏண்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல. ஓகே சூப்பர். டீம் ஏ அண்ட் டீம் பி சிறப்பா விளையாண்டீங்க இந்த கேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. நீ நல்லா இருப்ப பில்லு. உங்க ரெண்டு பேருக்கு சந்தோஷமா இருக்குடா. எவ்வளவோ பண்ணி சூப்பர். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் ஏ டீம் பி சூப்பர். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் ஏ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணது நம்ம சுப்பு, நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். டீம் பி ஆசம் ஆசம் ஆசம். வாங்க பிரின்ஸ், வாங்க மது. ஃபண்டாஸ்டிக்கா வந்து ரெண்டு பேருமே மேலே ஏறி 2 ஃபிளாக் கலெக்ட் பண்ணி 200 + 200 400 எடுத்திருக்காங்க. அண்ட் டீம் ஏ வேற லெவல் எடுத்திருக்காங்க. பாயிண்ட் சைடுல போச்சு போச்சு எல்லாம் போச்சு இந்த ரவுண்ட்ல. எஸ், எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இந்த ரவுண்ட்ல 2 ஃபிளாக் கலெக்ட் பண்ணி 400 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணது டீம் பி.
கிஃப்ட் வவுச்சர் ஆளுக்கு ஒன்று ஜாலியாக போய் முடி வெட்டி. ஓகே, ஸோ வின்னர் டீமு வாங்கிட்டாங்க வவுச்சரு. பட் ரன்னர் டீம் பி உங்களுக்கு கிஃப்ட் டேம்பர் காத்துக்கிட்டே இருக்கு. அன்ன டேட்ஸ் வழங்கும் டீம் பியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் டேம்பர். ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த டே. அந்த அழகான LED டிவி யாருக்கு போக போகுதுன்னா டீம் ஏ அக்ஷரா.